பல வருடங்களுக்கு முன்பதாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது. அட்வொகேட் என்ன செய்கிறாரு, தம்முடைய பார்ட்டிக்காக, தன்னுடைய கிளையண்ட்டுக்காக பல வருஷமா என்ன செய்கிறாரு, நீதிபதி இடத்துல வாதாடிக்கிட்டே இருக்கிறார். எதிர் வைக்கல் என்ன செய்றாரு, குற்றம் சுமத்துறாரு. இன்னொரு வைக்கல் என்ன செய்றாரு, அந்த பார்ட்டிக்காக வாதாடிக்கிட்டே பல வருஷம் இந்த கேஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் டே வருகிற போது ஜட்ஜ் சொல்றாரு, மரண தண்டனை கொடுக்கிறார். செஞ்ச தப்புக்கு மரண தண்டனை. பல வருஷமாக என்னுடைய கிளையண்ட்டுக்காக வாதாடின அட்வொகேட் சொல்றாரு, என்னுடைய கிளையண்ட்டுக்கு நீங்க மரண தண்டனை கொடுக்காதீங்க, எனக்கே கொடுங்க. இந்த அட்வொகேட் யார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து. ஜட்ஜி யார் தெரியுங்களா? பிதா. கிளையண்ட் யார் தெரியுங்களா? நம்ம தாங்க. நமக்காக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார்.